ஒரே ஒரு செமிஃபைனல் மேட்ச்சு டோர்னமெண்ட்டோட ஒழுகுக்குப்பம் விசஸ் ஒழுகூர் மோதுறாங்க. பக்கத்து ஊர் ரெண்டு பேருமே செலக்ட் ஆயிருக்காங்க செமிஃபைனல் மேட்ச்சுக்கு. ஒழுகூர் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணோம். ஒழுகுக்குப்பம் பேட்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக சந்தோஷம் பிரகாஷும் வந்திருக்காங்க. அவங்க தான் எல்லா மேட்சும் ஓப்பன் வராங்க. ஒரே ஒரு செமிஃபைனல் மேட்ச்சு கௌதம் வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பவர் பிளே உட்பட. ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ் நல்லா பேட்ஸ் பண்ணுங்க. சந்தோஷ் ஒரு விக்கெட் எடுத்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஒரு நல்ல ஷாட் ஆட ட்ரை பண்ணாரு, சரியாக கனெக்ட் ஆகல. டாட் பால் லாங் ஆஃப் மிட் விக்கெட் வச்சுருக்காங்க சந்தோஷ்க்கு. ஷாட்டா ஆள் வச்சுருக்காங்க. இப்போ சொல்லிட்டு இருந்தேன் மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணிடுச்சிங்க. கவியோட ரொம்ப லாங் அந்த இடத்துல தான் இருக்குது. கிரவுண்ட்ல அந்த இடத்தையே கிளியர் பண்ணிருக்காரு சந்தோஷ். இவரோட விக்கெட் எடுத்தே ஆகணுங்க, இல்ல மேட்சுக்கு பெரிய ஸ்கோர் எடுத்துட்டு போயிடுவார் சந்தோஷ் டீமுக்காக. சந்தோஷ் அடிக்கிற ஃபர்ஸ்ட் 6 டீமுக்கு, அவருக்கும் சரி. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டு அகைன், சரியான ஷாட்டு. அது மாசனா இது கிளாஸிங்க. நல்ல டைம் பண்ணி விட்டாரு. அடுத்தடுத்து 2 6. ஃபுல்லா உடம்புக்கு வந்த பந்தை நல்லா டைம் பண்ணிட்டாருங்க வேகத்தை. சந்தோஷ் அடிக்கிற 2வது 6, அடுத்தது 2 6ங்க. பேட்ல பட்டோன்னே தெரிஞ்சது. லாஸ்ட் ஒன் ஷாட்டா நல்ல லைட் எஜ் இருந்தது பேட்ல. நல்ல கம்பேக்காங்க கௌதம் கிட்ட. 2 6 அடிச்சாரு. அடுத்தது டாட் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காருங்க சந்தோஷ் கிட்ட. மெயின் விக்கெட்டு, ஏன்னா பெரிய ஷாட் ஆடுறாரு சந்தோஷ். நல்லா கம்பேக் சொல்ல கௌதம் கிட்ட. நல்லா லைனில் போட்டாருங்க. 2 பால் தப்பான பால் போட்டார், பனிஷ் பண்ணிட்டாரு. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 13 ரன் வச்சுருக்காங்க ஒவ்வொருக்குப்பம். ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி சந்தோஷோட விக்கெட்டை. நல்லா ஸ்டார்ட் 2 டீமுக்குமே, ஏன்னா மெயின் பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துருக்காங்க. கிருஷி வந்திருக்காரு அட்டாக்கு, நியூ பவுலர். லாஸ்ட்டு பவர் பிளே போட லெஃப்ட் ஆர்ம் பவுலர் அருந்தகிலேருந்து வராரு. ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ் நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, நல்ல பால், நல்ல பிளேங்க. சிங்கிள். ஒன் டவுன் பேட்ஸ்மேனா சுனில் வந்திருக்காரு. செகண்ட் பால் ஃபுல் டாஸ். ஃபர்ஸ்ட் பாலே மிஸ் பண்ணிட்டாருங்க கம்ப்ளீட்டா. கேப்ல போயிருக்கு பந்து, பவுண்டரி. முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சுனில். ஃபுல் டாஸ் பால் ஃபீல்ட் இருந்தாரு, கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டாருங்க. தேர்ட் ஒன் ஷார்ட் பால், அதுவும் நின்று வந்தது பந்து. அடுத்தடுத்து 2 பவுண்டரி. இந்த முறை ஸ்கொயர் லெக்ல சுனில் பேட்ல. சுனிலுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. இந்த மேட்ச் தான் 1 டவுன் வந்தார். இது வரைக்கும் வரவே இல்லை எந்த மேட்ச்லையுமே. வந்த 2 பாலுமே பனிஷ் பண்ணியிருக்காரு சுனில். லாஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க. அகைன் ஒரு நல்ல பால் கிறிஸ்கிட்ட. அடுத்தடுத்து 3 டாட் பால்ஸோட ஓவரை முடிச்சிருக்காரு. நல்ல கம்பேக்னே சொல்லலாம் சுனில் கிட்ட, சாரி கிறிஸ்டி கிட்ட. 2 பவுண்டரி கொடுத்தாலும் அடுத்த 3 பால் டாட்டுங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 22 ரன் வச்சிருக்காங்க ஒழுகூர்குப்பம். ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி ஓவருக்கு 11 ரன் ஆடிட்டு இருக்காங்க பவர் பிளேல. நல்ல ஸ்டார்ட்டு. பவர் பிளே முடிஞ்சிருக்கு. கலை வந்திருக்காரு அட்டாக்கு. 5 ஃபீல்டர் வெளியே வச்சு போறாருங்க. இது வரைக்கும் போட்டு எல்லா மேட்சுமே நல்லா பண்ணியிருக்காரு கலை. ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட்டா, ஃபர்ஸ்ட் பாலே ஷார்ட்டா போட்டார். உடம்புக்கு போட்டாலே பவுண்டரி தாங்க இந்த கிரவுண்டில். நல்லா பால் தெரியுது. சாரி 6 கொடுத்துருக்காங்க. கலையோட ஓவரை ஃபர்ஸ்ட் பாலே 6 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிரகாஷ். ஏன்னா அவர் தான் இருக்கிறதுலே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் பவுலிங்கில். அவர் ஓவரே அட்டாக் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலே. செகண்ட் பால் நல்லா பட்டா மிஸ் ஆயிடுச்சுங்க ஃபீல்டர் கிட்ட. போயிடுச்சு பவுண்டரி. பாலை ஸ்டாப் பண்ணவே முடியலங்க. ஒரு 6 ஒரு 4 கலை ஓவரு. ஃபர்ஸ்ட்டு 2 பாலுக்கே 10 ரன் கொடுத்துட்டாரு கலை. செமிஃபைனல் மேட்ச். இந்த மேட்ச் ஜெயிக்கிறங்க ஃபைனல் கம்யூனிட்டி விளாடுவாங்க. இந்த மேட்ச் நல்லா இருக்கும். 2 டீமும் நல்லா பலம் வாய்ந்த டீமு. தேர்ட் ஒன்
சான்ஸ் ஃபார் காத்திருக்காரு, பிடிச்சிட்டாருங்க. நல்ல டேக்கனாங்க கலை. ஒரு 6 ஒரு 4 கொடுத்தாரு. அடுத்த பால் விக்கெட்டு. இதுவும் ஒரு நல்ல கம்பேக்கு கலை கிட்ட. ஏன்னா கலை விக்கெட் டேக்கருங்க. இது வரைக்கும் போட்ட எல்லா மேட்சும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஜெயபிரகாஷ் ஸ்ட்ரைக்கில் 4th ஒன். நல்ல பாலுங்க, நல்ல லென்த்தை பிடிச்சிருக்காரு கலை. தட் பால் லாஸ்ட் ஒன். ரிவர்ஸ் திரும்ப இருக்காரு, கிளியர் பண்ணிச்சிங்க பந்து. ஃபுல் டாஸாக கிளியர் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரி. இந்த ஓவரில் வர 2வது பவுண்ட்ரி அதே இடத்துல. 37 ரன் வச்சிருக்காங்க. ஓவர் குப்பம் 2 விக்கெட் லாஸ் பண்ணி. முத்து வந்திருக்காரு அட்டாக்கு. நியூ பவுலர் ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ். பாலுங்க சரியான பால். நல்ல ஒரு ஏற்கரு கையை திருப்பினாருங்க பந்தை. சுவண்டினே வந்தது பந்து. முதல் பாலே தனது டீம் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு முத்து. தமிழரசன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். ஃபுல் டாஸ் பாலு. ஆள் இருக்காங்க அங்கே. தினேஷ் கிளியர் பண்ணிடுச்சா? போயிடுச்சிங்க. பவுண்ட்ரிங்க. நல்ல அட்டம்ப்டாங்க சரத் கிட்ட. இருந்தாலும் பவுண்ட்ரி போயிடுச்சு பந்து. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 45 வச்சிருக்காங்க ஓவர் குப்பம். 2 விக்கெட் லாஸ் பண்ணி. கார்த்தி வந்திருக்காரு அட்டாக். நியூ பவுலர் ஸ்ட்ரைக்கர் தமிழரசன். ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல்லராக வச்சாரு. கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு. சிங்கிள். தேர்ட் பால் போல்டுங்க. சரியான பால். ஃபுல்லாக ஸ்டெம்பை விட்டார் கம்ப்ளீட்டாக. சுனில் நல்லா விளையாடி. ரமேஷ் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் 4th ஒன். ஃபஸ்ட்டு பாலே பெரிய ஷாட்டாக ட்ரை பண்ணார். கவி இருக்காரு. நல்லா ஹைட்டாக போகுது பந்து. பிடிச்சிட்டாருங்க. நல்ல டேக்கனாங்க கேப்டன் கிட்ட. அடுத்தடுத்து 2 விக்கெட்டு கார்த்திகிட்ட. அஜித் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஹாட்ரிக் பால். ஷாட்டா சான்ஸ் ஃபார் கேட்சாங்க. ஹாட்ரிக் விக்கெட்டை பிடிச்சா சரத் இருக்காரு. பிடிச்சிட்டாருங்க. லவ்லி டேக்கன். கார்த்தி ஹாட்ரிக் விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஹாட்ரிக் ஆனு தெரியல. நம்ம இப்போ தான் லாஸ்ட்டாக தான் வந்திருக்கோம். அடுத்தடுத்து கார்த்தி நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் பால். லவ்லிங்க. லவ்லி பால் ஃபுல்லராக வச்சார் பந்து. அகைன் மிஸ் பண்ணிட்டாரு அங்கே. 2 ரன். வெறும் 3 ரன்ல போட்டு போயிருக்காரு இந்த ஓவர் கார்த்தி. 3 விக்கெட் எடுத்து 48 ரன் வச்சிருக்காங்க 5 ஓவர் முடிவில். ஓவர் குப்பம் 6 விக்கெட்டை லாஸ் பண்ணி. கௌதம் வந்திருக்காரு லாஸ்ட் ஓவர் போட. அவரோட ஸ்பெல் முடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே தமிழரசன் பேட்டில் எங்கேயோ அந்த பந்தல் மேலே போய் வந்துருக்கு பந்து. நல்லா நின்று வந்தது பந்து. நல்ல ஷாட்டுங்க தமிழ்கிட்ட. லாங் ஆனில் ஒரு 6. பால் தேர்ட் ஒன். ஷாட்டா சரியா கனெக்ட் ஆகல. கவி இருக்காரு. பிடிச்சிட்டாருங்க. நல்லா கேட்சாங்க கவி கிட்ட. ஒரே கேட்ச் கூட ட்ராப் பண்ணல கவி இது வரைக்கும் ஆடின மேட்ச்ல. அந்த இடத்துல ஒரே பால் கூட மிஸ் பண்ண மாட்டாரு. நல்லா கம்பேக்காங்க கௌதம் கிட்ட. ஒரு 6 கொடுத்தாரு. அடுத்த பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க தமிழோட நியூ பேட்ஸ்மேன் திரு ஸ்ட்ரைக்கில். நல்ல பிளேங்க. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஸ்டாஃபாங்க. சிங்கிள். 5th பால் ஷாட்டா ஸ்டார்ட்ல இருந்தது. சான்ஸ் ஃபார் அகைன் ஒரு கேட்சிங்க. சரியான ஃபீல்டிங்கு. ஒரே கேட்சோட மிஸ் பண்ணல. செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒழுகூர். நல்ல லாஸ்ட் ஒன். நல்ல பாலுங்க. சரியான பால். நல்ல கீப்பிங்காங்க. ரன் அவுட்டு. அகைன் ஒரு விக்கெட் லாஸு. நல்ல கம்பேக்குங்க கௌதம் கிட்டையும். ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாரு கௌதம். அடுத்தடுத்து 5 பால் செம்மையாக போட்டு ஓவரை முடிச்சிருக்காரு. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 56 ரன் வச்சிருக்காங்க. 7 விக்கெட் லாஸ் பண்ணி 8 விக்கெட் லாஸ் பண்ணி ஓவர் குப்போம்.
4 ஓவருக்கு 45 இருந்ததுங்க ஒரு கட்டத்தில். கடைசி 2 ஓவருக்கு 10 ரன் தான் என்னவோ போட்டு போயிருக்காங்க ஒழுகுரு. நல்ல கம்பேக்கு. அந்த ஒரு 6 போடலாம் இன்னும் கம்மியாக இருந்திருக்கும் ஒவ்வொருக்கு. 56 ஓட்டங்கள். 57 ரன் அடித்தா மேட்ச் வெற்றிங்க. ஒரே ஒரு செமிஃபைனல் மேட்ச். இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க ஃபைனல் கமிட்டி விளையாடுவாங்க. ஓவருக்கு 10 ரன் ஆடணும் ஒழுகுரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக வழக்கம் போல் மணியும் தினேஷும் வந்திருக்காங்க. ஓவருக்கு 10 ரன் ஆடணும். சுனில் வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பவர் ஓவர் போட. நல்லா ஆஸ் ஸ்விங் இருக்குது இவர்கிட்ட. ஃபஸ்ட் பால் ஷார்ட் பாலுங்க. ஃபஸ்ட்டு பால் ஷார்ட்டாக வந்தது. சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. முதல் பாலே பவுண்டரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மணி. நல்லா ஷார்ட்டாக போட்டார் பந்து. இன்னும் மேலே போட்டார்னா. செகண்ட் பால் ஷார்ட்டுங்க. இந்த மாதிரி லாங் ஆஃபில் சான்ஸ் ஃபார் 6 போச்சுங்க. சரியான ஷார்ட் ஃபுல்லராக வச்சார் பந்தை. அந்த வேகத்தோட ரிட்டர்ன் அனுப்பிச்சாருங்க மணி. 4 6 ஃபஸ்ட்டு 2 பால்லே 10 ரன் வச்சிட்டாங்க. ஓவருக்கு 10 ரன் தேவை இருந்தது. 2 பால்லே வந்துச்சுங்க. இன்னும் 4 பால் இருக்குது இந்த ஓவர் முடிய. சரியான ஷாட்டுங்க. ஷாட் 1 ஷாட்டா நீயே பிடிக்கலாம். சான்ஸ் ஃபார் பிடிச்சதுங்க. லவ்லி டேக்க. நல்ல கம்பேக்காங்க சுனில் கிட்ட. முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு மணியோட விக்கெட்டை. ஒரு 4 ஒரு 6. அடுத்த பந்து விக்கெட்டுங்க. 1 டவுன் பேட்ஸ்மேனாக சரத் வந்திருக்காரு. இது வரைக்கும் அவரும் ஆடின எல்லா மேட்சுமே செம்மையாக விளையாடுங்க. ஃபஸ்ட்டு குவார்டர் ஃபைனல் மேட்ச்லேயே சூப்பராக விளையாடி கொடுத்தாரு. கடைசி வரையும் நின்று மேட்ச் விளையாண்டாரு. 4th ஒன் பாலுங்க. நல்ல பால். நல்லா ஸ்விங் ஆகி வந்தது பந்து உள்ள. நல்லா டிஃபெண்ட் ஆங்க சரத் கிட்ட. டெட் பால். லாஸ்ட் பால் அகைன் ஒரு நல்ல பால். அடுத்தடுத்த 3 பால் 4 பாலுமே டாட்டு. 4 6 கொடுத்தாரு. 4 பால் டாட் பண்ணி நல்லா கம்பேக் கொடுத்துருக்காருங்க சுனில். முதல் ஒரு முடிவில் 10 ரன் வச்சுருக்காங்க ஒழுகுரு. 1 விக்கெட் லாஸ் பண்ணி. நியூ பால் சந்தோஷம் இருக்கார் அட்டாக்கு. லாஸ்ட்டு பவர் பிளே வருது. ஸ்ட்ரைக்கில் தினேஷ் நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன். ஃபஸ்ட் பால் செகண்ட் பால் ஷாட்டுங்க. சரியான ஷாட்டு. தினேஷ் பேட்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. நல்லா நின்று வந்தது பந்து. சரியான ஷாட்டுங்க. நோ பால் வேறு கொடுத்து. நெக்ஸ்ட் ஒன் ஷாட் அகைன் ஸ்டெப் டவுன் பண்ணாரு. இந்த மாதிரி லாங் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்காரு. அகைன் ஒரு நோ பாலுங்க. போன பால் ஃப்ரீட் பால் நல்லா போட்டாரு. இந்த பால் நோ பால். அது ஃபோர்த் ஒன் பாலுங்க. சரியான பால். கம்பேக்னா எப்படி இருக்கணும். என்ன பாலுங்க. அட பால் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்டேக்கில். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. சரியான ஷாட்டு. கார்த்தியை பெரிய ஷாட் ஆட்டாருங்க. எப்பவுமே தள்ளி ஆடுவார். என்னன்னு தெரியல. முதல் பந்து 6 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கார்த்தி. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 31 ரன் வச்சிருக்காங்க ஒழுகுரு. 2 விக்கெட் லாஸ் பண்ணி. பவர் பிளே முடிஞ்சிருக்கு. பிரகாஷ் வந்திருக்காரு அட்டாக்கு. நியூ பவுலர் விக்கெட் டேக்கர். ஓவருக்கு 15 ரன் வச்சுருக்காங்க ஒழுகுரு. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பவர் பிளேவை. பால் தான் ஃபர்ஸ்ட் பால். நல்ல பிளேங்க. சிங்கிள். செகண்ட் பால் நல்ல பிளே அகைன். நல்லா கட் ஷாட்டாங்க பாயிண்டில். பேக்அவுட் பாயிண்டில் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி. வேகமாக போதுங்க பந்து. போயிடுச்சிங்க பவுண்ட்ரி. நல்ல பிளே சரத் கிட்ட. பெரிய ஷாட்டு ஆட ட்ரை பண்ணலைங்க. வந்த பாலை பார்த்து நல்ல டைம் பண்ணி விட்டாரு. தேடும் ரிவர்ஸு. இந்த பால் போகுமா. டவுனில் போயின்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாஃபாங்க. சேவ் பண்ணிட்டாரு 4. 3 ரன் விட்டாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 40 ரன் வச்சுருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணி. ஒழுகூர் 18 பாலுக்கு 17 அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. சுனில் வந்திருக்காரு அட்டாக்கு. ஃபர்ஸ்ட் பால்
சரியான பாலுங்க, போர்டில் பட்ட மாதிரியே தெரியுது. பேட்டில் என்ற முறையில் வெளியேறுகிறார். கேட்ச் அவுட்டே கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுதானா. சுனில் வந்து ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. மேட்ச் ஓவராக இருக்கும் சுனில்து. இந்த ஓவர் வேண்டி நல்லா போட்டு போயிட்டாருன்னா அடுத்து 2 ஓவர் சூப்பராக போட்டுருவாங்க. ஒரு குப்பம். அள்ளி கொடுத்தார் ஆல் ரவுண்ட் பேட்ஸ்மேன். கேப்டன் கவி வந்திருக்காரு, நியூ பேட்ஸ்மேன். பாலுங்க, சரியான பால், நல்லா ஏர்லேயே ஸ்விங் ஆகி வந்தது. ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாரு காலை வச்சு. டாட் பால். 4th ஒன். ஷார்ட்டா சரியா கனெக்ட் ஆகிருக்கு. சான்ஸ் பால் கேட்சாங்க. நல்லா அட்டனுங்க, நல்லா ஸ்டாப்பாங்க. ஒரு 6 தடுத்துருக்காருன்னே சொல்லாங்க. 2 ரன் ஓட்டாங்க, சாரி 1 ரன் ஓட்டாங்க. எல்லா 6 எதிர்பார்க்கும்போது சந்தோஷ் நல்லா அட்டம்ட்டுங்க. தடுத்து பந்த உள்ள விட்டாரு. 5 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு சந்தோஷ். அதுக்கே திட்டுறாங்க அவரை, கேட்ச் பிடிச்சிருக்கலான்னு. ஆனால் நல்லா அட்டம்ட்டுங்க சந்தோஷ் கிட்ட. ஆனால் வெறும் 2 ரன்ல போட்டு போயிருக்காரு சுனில். அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நியூ பேட்ஸ்மேன் வந்திருப்பாரு, ரன்னே வந்திருக்காது. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 42 ரன் வச்சிருக்காங்க. ஒழுகுரு 3 விக்கெட் லாஸ் பண்ணி. ராஜ் வந்திருக்காரு அட்டாக்கு, நியூ பவுலர். 12 பாலுக்கு 5 ஆடணும். பாலை விட 3 ரன் அதிகமாக இருக்கு. சரத் இருக்காருங்க, சரத் கவி 2 பேர் இருக்கிற மேட்ச் அவங்களே முடிச்சிருவாங்க. நல்ல பேட்ஸ்மேன்ஸ் 2 பேருமே. ஃபர்ஸ்ட் பால். ஆளை நிற்க வச்சிருக்காங்க தெளிவா அந்த இடத்துல. நல்லா ஸ்டாப்பாங்க. சிங்கிள். 4th ஒன். நல்லா ஸ்டாப்புங்க. சிங்கிள் மட்டும் தான் போயிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங்க. ஏன்னா 1 ரன்னு கூட 2 ரன் கூட ஓட இல்லை, ஒரே ரன்னில் நிற்க வச்சிட்டாரு. 5th ஒன். ஷார்ட்டா சான்ஸ் பால் கேட்சாங்க. சந்தோஷ் கிளியர் பண்ணிடுச்சுங்க. சந்தோஷம் விட வெளியே போயிடுச்சு பந்து. முக்கியமான சமயத்தில் ஒரு 6 அடிச்சு ப்ரெஷரை குறைச்சிருக்காரு சரத்து. சொல்லியிருந்த சரத்து நல்ல சென்சிபிள் பேட்ஸ்மேன். எல்லா பாலும் அடிக்க மாட்டாரு, நல்ல பால் மட்டும் தான் பனிஷ் பண்றாரு. ரொம்ப ப்ரெஷர்ல இருந்தாங்க ஒழுகுரு, மொத்த ப்ரெஷரையும் கம் பண்ணிட்டார் சரத்து ஒரே ஒரு 6 மூலியமா. லாஸ்ட் ஒன். நல்ல ஃபீல்டா, சான்ஸ் ஃபார் டைரக்ட் ஹிட்டுங்க. சரியான ஃபீல்டிங்கு. முக்கியமான சமயத்தில் சரத்தோட விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல த்ரோ முடியுமா பிரகாஷ். ஃபுல்லாக பேட்ஸ்மேனை மறைச்சிட்டாரு. ஆனால் டைரக்டான ஹிட்டுங்க. சரத்தோட விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமான சமயத்தில். 6 பாலுக்கு 7 அடிக்கணும். சரத்து தேவையில்லாத 2 ஓடிட்டாரு. நியூ பேட்ஸ்மேன் முத்து வருவார்னு நினைக்கிறேன். அவரும் நல்ல பேட்ஸ்மேன் தாங்க. இவங்க 2 பேர் இருக்காங்க, கவி முத்தும் முடிச்சு தருவாங்க மேட்சை. ஒரு ஓவர் நியூ பவுலர் தான் போடணும். யார் போடுவாங்கன்னு தெரியல. ரமேஷ் வருவார் அட்டாக்கு. ரொம்ப நேரம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்காங்க. 6 பாலுக்கு 7 அடிக்கணும். நியூ பேட்ஸ்மேன் முத்து வந்திருக்காரு சொன்ன மாதிரியே. லாஸ்ட் ஓவர் போட ரமேஷ் வந்திருக்காருங்க. 6 பாலுக்கு 7. 6 பாலுக்கு 7 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால். லவ்லி பால். பெரிய ஷாட்டுக்கே ட்ரை பண்ணிருக்காரு முத்து. டாட் பால். செகண்ட் பால். லவ்லிங்க பேட்ல பட்டிருக்கு. லைட் வச்சிருந்தது. இன்னும் 4 பாலுக்கு 7 அடிக்கணும். முத்தோட விக்கெட்டே லாஸ் பண்ணிட்டாங்க. 4 பாலுக்கு 7 அடிக்கணும். பிரசாந்த் வந்திருக்காரு, நியூ பேட்ஸ்மேன். குவார்டர் ஃபைனல் மேட்ச்ல இதே மாதிரி தாங்க 4 ரன் 5 ரன் அடிக்க வேண்டியது இருந்தது. வந்து 6 அடிச்சு மேட்சை முச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி முச்சு தராரான்னு பார்க்கலாம். தேர்ட் ஒன். நல்ல பாலுங்க, நல்ல லென்த்தில் போட்டிருக்காரு ரமேஷ். அடுத்தடுத்து 3 டாட் பால்ஸ் போட்டிருக்காரு. 3 பாலுக்கு 7 அடிக்கணும். 4th ஒன். அகேன்ஸ்ட் டோம் பண்ணாருங்க. நல்ல லென்த்லேயே போறாரு பந்து. ஸ்லாட்ல போட்டால் வாரி விட்டுருவாங்க. ஆனால் ஸ்லாட் பாலே தரலைங்க. ஆடியே ஆகணும், இல்லை கேப்டனாவது ஸ்ட்ரைக் ஆடலாம். கேப்டன் நான் ஸ்ட்ரைக்கில் நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் பந்து மொத்தமே லென்த்தில் போட்டுறாருங்க. அதனால ஏறின விட ஒரு கனெக்ட் ஆக மாட்டேது. இன்னும் 2 பாலுக்கு 7. ஒரு பெரிய ஷாட் ஆடினா மேட்ச் ட்ரா. சூப்பர் ஓவர் போமா. ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க 2 டீமுமே. ஃபீல்டர்ஸ் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கவர்ஸ்லேருந்து ஒரு ஆள் உள்ளே எடுத்து வந்திருக்காங்க. லாங் ஆனு, லாங் ஆஃபு, மிட் விக்கெட்டு, கண்ட்ரி எல்லாம் 4 பேர் லெக்கில் லாங் வச்சுருக்காங்க. ஒரே ஒரு லாங் ஆஃப் மட்டும் வச்சுருக்காங்க. 2 பாலுக்கு 7. 5th ஒன்.
ஸ்டெப் டவுன் பண்ணாரு அகைனு. கேப்டன் ஓட்டாருங்க. சரி இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம். இன்னும் ஒரு பாலுக்கு 7 அடிக்கணும். 6 அடித்தா ஓடட்டா கேப்டன் முச்சி தராரான்னு பார்க்கலாம். அவருக்கு ஃபஸ்ட்லேருந்து இன்னும் கனெக்ட் ஆகலை. சரியான மேட்சுங்க. ஆனால் ஃபஸ்ட்டே ஸ்ட்ரைக் அடிச்சிருந்தா கவி முடிச்சிருப்பார். ஏன்னா இந்த பாலில் நல்லா அடிப்பார் கவி, லென்த்து பாலை. ஒரு பாலுக்கு 7 அடிக்கணும். ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க ஃபீல்டர்ஸு. சூப்பர் ஓவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபைனல் அடுத்த வாரம் எடுத்து வரணும். 20 ஓவர் நிச்சயம் 20 ஓவர் பார்க்கலாங்க. சூப்பர் ஓவர் போகும். நல்ல ஒரு பாலுக்கு 7 அடிக்கணும். 6 அடித்தா மேட்ச் ட்ரா. சூப்பர் ஓவர் போவோம். கேப்டன்ஸ் கவி 6 பிரஷர் அந்த பவுலர், பிரஷர் அந்த பேட்ஸ்மேனுங்க. கவி 6 அடிச்சு மேட்ச் ட்ராப் பண்ணி சூப்பர் ஓவர் வரையும் எத்தனை போகிறான்னு பார்க்கலாம். செமிஃபைனலு சரியாக போயிட்டுருக்குங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் 4 ஓவர் 45 இருந்தாங்க. நம்ம தான் ஒரு பாலுக்கு 7 ஆடணும். லாஸ்ட் பால் வைடு போட்டாருங்க. இன்னும் ஒரு பாலுக்கு 6 ஆடணும். நான் ஒரு 6 போனால் சூப்பர் ஓவர் வருமானு பார்த்தேன். வைடு போட்டிருக்காரு. ஒரு பாலுக்கு 6 ஆடணும். இப்போ ஒரு பாலுக்கு 6. ஷாட்டா சான்ஸ் பார் கிளியர் பண்ணிடுச்சுங்க. 6 சரியான ஷாட்டு கேப்டன். லீடிங் தான் ஃப்ரண்ட். மேட்சை முடிச்சு ஃபைனல் செலக்ட் ஆயிருக்காங்க. ஒரு பாலுக்கு 6 அடிக்க வேண்டியிருந்தது. என்ன செலிப்ரேஷன் பாருங்க. நல்ல பாலுங்க. ஆனால் ஸ்ட்ரைட் வச்சு மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு கேப்டன். பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 டீமே எப்படி சொல்றதுன்னா ஒழுகு குப்பம் ஒழுகுற 2மே வந்து இந்தியா பாகிஸ்தான் மாதிரிங்க. அவங்களுக்குள்ள நிறைய மேட்ச் விளையாடிருக்காங்க. பெட் மேட்ச்சு சரியா மேட்சை முடிச்சு குத்தாரு கேப்டனு. அவர் போட்ட அந்த வைடு தாங்க தப்பு. வைடு போடாமல் இருந்தால் மேட்ச் ட்ராவாக தான் ஆகிருக்கும். கடைசி சமயத்தில் சரியான பேட்டிங், நல்ல ஐடியாவோட ஸ்ட்ரைக்கை மாற்றினாரு. ஏன்னா பிரசாந்த் ஆடினாரு அடிச்சிருப்பாரான்னு தெரியல. ஐடியாவோட ஸ்ட்ரைக்கை மாற்றினாரு, முச்சு கொடுத்துருக்காங்க. ஃபைனல் கமிட்டி விளையாட போகிறாங்க ஒழுங்கு டீமு. சரியான மேட்சுங்க இது. வாழ்த்துக்கள் ஒழுங்கு டீமுக்கு ராணிப்பேட் கிரிக்கெட் சார்பா.